ஏன் 10 மணி இந்த ஆட்டுக்குட்டி ஒன்றும் ஏன் கத்திக்கிட்டே கிடக்குது? பசி எதுவும் எடுத்துக்கிடுச்சா? ஆமா, அதுக்கு என்ன வேலை? காலம் காத்தாலேயே கத்திக்கிட்டே கிடக்க வேண்டித்தான். இன்னொரு ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டா கூட துணையோட துணையா கத்தாமையாச்சும் இருக்கும். கேட்டா தானே நீரு. சும்மா வாங்கி விடுன்னா காசு வேணுமில்ல கையில். நான் என்ன அச்சா அடிக்கிறேன்? தோட்டத்தில் நான் போடுறதெல்லாம் நல்லா விளைஞ்சா கூட பரவாயில்ல, அதுவும் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேங்குது. சரி, வயலை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு வெள்ளாம் பண்ணுறதாகுது. அதில் போட்ட முதல்ல கூட எடுக்க முடியல. நம்ம என்னத்தை வச்சு அப்புறம் ஆட்டை மாட்டை வாங்கன்னா நானும் வெறும் கையில் என்னத்த முளம் போட முடியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீயே எதையோ ஒன்று சொல்கிறிய. காய்ச்சல்னா எங்கேயோ ஒரு கடன் வாங்கி கூட தான் வாங்கி விடணும். அப்புறம் சும்மாவே உக்காந்துக்கிட்டே இருந்தால் காய்ச்சி கேட்காமையே கொண்டாந்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்களா? இது என்ன வம்பாக்குது? ஏட்டி, வாங்கக்குள்ள வாங்கிவிடலாம், அப்புறம் திருப்பி கட்டக்குள்ள வேணுமில்ல வட்டி குட்டி எல்லாம் போட்டு. சரி, எனக்கு காட்டுக்கு போகிறதுக்கு நேரம் ஆகி போச்சுன்னா போய் வேலையை பார்க்குறேன். நேரம் ஆளுங்க வந்திருப்பாங்க தோட்டம் கொத்துறதுக்கு. நீ சோறுக்கு குடிச்சுட்டு எனக்கும் சோறு ஏதோ ஒன்று ஊற்றி எடுத்துக்கிட்டு ஓடியா. ஏன் இப்போத்தானே போகிறேங்கிறீங்க? அதுக்கு ஒரு ரூபா குடிச்சுட்டே போகலாமில்ல? நான் வேற அதை ஒரு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வரணுமா உங்களுக்கு? அதுக்கு இல்லையா, போய் ஓரம் பாரம் கொத்தி போடணும், சோத்தை தின்னுட்டு போய் குமிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல. அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 11 மணிக்கு மேலேன்னா கொஞ்சம் நீராரமாக அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதை தூக்கிட்டு வரத்துக்கு உனக்கு என்னத்த வலிக்குது? நான்லாம் வரத்துக்கு 12-1 மணி ஆகிக்கும் பார்த்துக்கிடுங்க. இன்னும் கோழிக்கு இற வைக்கணும், ஆட்டம் பிடிச்சி ஒரு இடத்துல கட்டணும், சாணியை வாரணும், அதுக்கு பில்லு 5-6 தொலைவி போட்டு வரணும், தண்ணி வைக்கணும், மாட்டை வேற அப்படியே விட்டுட்டு போயிட்டு சாணி அள்ளி கொட்டணும். இத்தனி வேலையும் முடிச்சுப்பிட்டு வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு நான் வரத்துக்கு எம்பிட்டு நேரம் ஆகுது சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு காணும் இன்னும் வரலன்னு சொல்லக்கூடாது. சரியம்மா, நீ எப்பயே வரக்கல வா. நான் அப்படி நேரம் ஆகி போயிட்டு பசி எடுத்துக்கிச்சுன்னா நானே வண்டி எடுத்துகிட்டு ஓடியாரேன். அது சரி, ஏன் இந்த கோழி இந்த பாட்டி ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் பறிச்சுக்குது? ஏன் என்னாச்சு? அத்தினி முட்டை இட்டு வச்சிருந்துச்சா? அது என்னமோ தெரியல, 10-15 முட்டையாட்டம் இட்டு வச்சுட்டு இந்த வெயிலுக்கெல்லாம் கூழ் முட்டையாக போயிடுச்சு. பத்தாத்துக்கு இது காலை வச்சுக்கிட்டு அச்சாதுக்கு தான் தள்ளி விட்டு ஒரு 5-6 முட்டையை உடச்சி போட்டுருச்சு. ஒன்று தான் பறித்து கூட்டிக்கிட்டு திரியிறா கண்ணுக்கிட்டு. தானே வெயிலுக்கு ஒன்றும் கோழிங்களாலேயும் முடியலையாட்டுங்குது பாரு. ஒன்று பொட்டாட்டம் கோழி குஞ்சு பறித்து வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு தெரியுது. சரி, அதான் வரக்கலாம், அப்படியே விட்டு வந்துடாத. காக்கா கழுவி எது தூக்கிட்டு போயிட போகுது. கூடையை போட்டு கமுத்தி விட்டு இற வச்சு தண்ணி வச்சுட்டு வா, அதை ஒன்றையாச்சும் காப்பாற்றிட்டோம். ஆமாம், வரும்போது கமுத்தி போட்டு தான் வரணும், இல்லைன்னா அதையும் கீரிப்புள்ள பிடிச்சி தின்னுட்டு போயிடும். இந்த கோழி ஒரு மகட்டையாட்டம் நின்றுக்கிட்டு விட்டுரும். சரி, நான் தோட்டத்துக்கு போகிறேன், நீ வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வா. வாடா தம்பி, எங்கே போன நேரம் முடிக்கும்? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகிட்டுமா? சீக்கிரம் சோறு செய்யணுட்டு எங்கடா போய் விளையாடிக்கிட்டு வந்து நெளிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான். அம்மா, இன்னைக்கு நான் மத்தியானம் போனால் போதும். 12வது பரிசு நடந்துட்டுதுல்ல, அதனால நான் மத்தியானம் தான் போகணும். அதான் எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. பையங்களோட நல்லா சுற்றிவிட்டு மத்தியானத்துக்கு ஜாலியாக போவேன். ஏண்டா, அது காலையிலேயே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சோறு லேட்டு கழிச்சு ஆக்கியிருப்பில்ல. நீ பள்ளிக்கூடம் போவியாங்காட்டின்னு தடாப்புடான்னு எந்திரிச்சு பண்ணிட்டு கிடக்குறேன். இப்போ தான் வந்து பல்ல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, பள்ளிக்கூடம் தான் மதியானம் தாங்கிறிய, அந்த ஆட்டை கொண்டு போய் அந்தாண்ட குரக்காட்டில் கட்டி விட்டு விடாது. அந்நாட்டில் மேமேனு கத்தியே கிடக்குது, பசி எடுத்துக்க சாட்டுங்குது. போமா, அது அவ்வளோ பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு எனக்கு பயமா இருக்குது. அன்னைக்கே முட்டை வந்துச்சு, நீயே போய் கட்டிவிட்டு வா. ஒரு வேலைக்கு ஆக மாட்டான் நெளிச்சுக்கிட்டு. சரி, போய் சோத்தை போட்டு தின்னுபிட்டு உட்காந்து படி, நானே போய் கட்டிவிட்டு வாரேன். இந்த கோழி வீட்டுக்குள்ளேயாவது வந்து கழிஞ்சு வச்சுட்டு போகிற போதே அதை பாரு, திறந்து விட்டு நீ பாட்டுக்கு டிவியே பார்த்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்காத. சரிம்மா போயிட்டு வாமா.